வி தமிழர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு வளவனோட இணைஞ்சிருக்கோம். வணக்கம் வளவன். வணக்கம் சார். இப்போ பூனா அகர்வால் அப்படிங்கக்கூடிய முக்கியமான பத்திரிகையாளர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் 143 கான்ஸ்டியூன்சியில் ஓட்டு போட்டதுக்கும் ஓட்டு எண்ணப்பட்டதுக்கும் இடையில ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மையிலே ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நம்ம எலெக்ஷன் அந்த ரிசல்ட் அன்னைக்கு பார்த்துருப்போம். மதியம் 2 மணிக்கு பிறகு எல்லாமே அப்படியே நம்பர் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பல சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டது, பின்னாடி முடிவுகள் அறிவிக்கப்பட்டாலும் கூட 292 93 அந்த என்டிஏங்கிறது நின்று போயிடுச்சு. இது 240 அப்படிங்கிறது வரவே இல்லை. 220 30க்குள்ளங்கிறது போய் அதுவும் 30 35 நின்று போச்சு. என்னதான் நடந்தது? ஒருவேளை ஓட்டு என்றதே நிறுத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியும் கூட அன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் யாரும் எழுப்பல. அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே அது பெரிய விவாதத்துக்கும் உள்ளாச்சு. ஆனால் அதை தாண்டி தேர்தல் ஆணையம் நேரம் கடத்தி பலரும் வெற்றி பெற்றதாக அந்த ஸ்விங் ஆனது. அதாவது நீங்கள் ஒரு பேட்டர்ன் அப்படின்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். 1000 ஓட்டு 2000 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கிற இடத்துல முன்ன பின்ன எப்படி போகாமல் அப்படியே சாலிடாக போகுங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நமக்கு 10,000க்கும் கீழே பல தொகுதிகள், கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேலே 10,000 ஓட்டுக்கு கீழே அப்படிங்கிற இடம் இருக்கிறது. இந்த ஸ்விங் எப்படி அதே 100 ஓட்டு மெயின்டைன் ஆகிட்டே ஒவ்வொரு சுற்றுக்கும் போயிருக்குங்கிறது தான் நமக்கு புரியல. அன்னைக்கே அந்த கேள்வி இருந்தது. இன்னைக்கு அதனுடைய விஷயம் தான் வெளிப்பட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 140 கான்ஸ்டியூன்சிங்கிறது ஓட்டு கூடி இருக்கிறது, ஓட்டு குறைஞ்ச கான்ஸ்டியூன்சின்னு தனியாக இருக்குது. கிட்டத்தட்ட சுமார் 300 தொகுதிகள் அப்படிங்கிறது தான் இந்த டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கக்கூடிய இடமாகவே இருக்கிறது. அதாவது போட்ட ஓட்டை விட குறைவான ஓட்டு பதிவாக கூடவும் இருக்குது, குறையவும் இருக்குது. இந்த 140ங்கிறது போட்ட ஓட்டை விட கூட இருக்கக்கூடிய கான்ஸ்டியூன்சி. இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இவிஎம் அப்படிங்கிறதே ஒரு முறையற்ற ஒரு மெஷின் மாதிரி தெரியுது. நீங்கள் கிட்டத்தட்ட அவங்க பூனா அகர்வால் அந்த டீட்டெயில்டாக அவங்க எல்லா தொகுதிகளிலும் எடுத்துகிட்டு குறிப்பிடுறாங்க. மொத்தம் 543 தொகுதி. இதில் கிட்டத்தட்ட ரொம்ப சொற்பமாக விரல் விட்டு என்னக்கூடிய ஒரு 10-15 தொகுதியை தாண்டி மீதி எல்லாத்துலேயுமே ஒன்று கூட இருக்குது இல்லை குறைய இருக்குது. அது ஏன் அந்த டிஸ்கிரிமினன்சி வருதுன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க. இது முதல் முறையில் 2019 இதே மாதிரியான வேலைகள் நடந்திருக்கிறது அப்படின்னு அப்போ போடப்பட்ட வழக்குகளை 5 ஆண்டுகளை விசாரிக்காமல் இன்னைக்கு நீதிமன்றமும் இருந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் இதையே ரிப்பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இது முதல் முறை கிடையாது. 2019 கூட அவங்க 303 பாஜக ஜெயித்து தந்தார்கள் இல்லையா? அந்த காலகட்டத்தில் நீங்கள் போட்ட ஓட்டை விட எனக்கு குறைஞ்சதுனாலும் எப்படி குறையும், கூட்டினாலும் எப்படி குறையுங்கிற கேள்வி தான் இருக்குது. இப்போ நம்ம 140 தொகுதிகள் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் தான் கூட வந்திருக்கு போட்ட ஓட்டை விட. அப்போ அந்த ஓட்டு யார் போட்டா? இந்த இடத்துல தான் பலரும் எழுப்பிய கேள்வி போல் மூத்த வழக்கறிஞர்கள் உச்சநீதிமன்றத்திலே போய் வாதாடினாங்க இல்லையா? தேர்தல் முடிஞ்சு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு ரிலீஸ் பண்ணாமல் இவங்க லேட் பண்ணுறாங்க, எங்களுக்கு அச்சமாக இருக்குது, எக்ஸ்ட்ரா பெட்டியை இவங்க லோட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்களாங்கிற கேள்வி கேட்டாங்க இல்லையா? இது அப்படி ஏறிச்சாங்கிற கேள்வியும் இன்னைக்கு பலரும் எழுப்பதற்கான சூழலை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்கள் ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அது உண்டா இல்லையா விசாரணை அமைப்புகள் எல்லாம் விட்டுருங்க. இந்த தெளிவு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் தேர்தல் ஆணையம் எதை மறைக்கிறது, யாருக்கிட்ட இருந்து மறைக்குதுங்கிறது முதல் கேள்வி. இப்போ நம்ம இதுக்குள்ளே சொன்னோம் இல்லை, 140 தொகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஓட்டுல இருந்து கிட்டத்தட்ட 3800 ஓட்டு வரைக்கும் டிஃப்ரென்ஸ், வெவ்வேறு தொகுதியில் வெவ்வேறு நம்பர் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இதில் நம்ம அதிகமான அந்த வாக்குகள் கூடுதலாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா டாப் 3 தொகுதிகளில் கரீம்கஞ்ச் அப்படிங்கிற இடம் அஸ்ஸாமில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 11,36,000 வாக்கு. ஆனால் 11,40,000 வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு. இப்போ இந்த 3,800 வாக்குகள் எங்கிருந்து உள்ளே வந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதே போல் ஆந்திராவில் செகண்ட் பிளேஸ் ஓங்கோலில் 1,500 ஓட்டு கூட இருக்குது. மண்ட்லா பகுதியில் கிட்டத்தட்ட 1,100 வாக்குகள் மத்திய பிரதேசத்தில் கூடியிருக்கு. இந்த மாதிரி 140 தொகுதி. நீ சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்றதுங்கிறது 50 ஓட்டாக இருக்கும், அங்கே எக்ஸ்ட்ரா ஓட்டு 200 இருக்கும்னா இதெல்லாம் நமக்கு சந்தேகத்தை உருவாக்குது. அப்படிப்பட்ட தொகுதிகளும் இருக்கிறது அப்படின்னு அவங்க பூனா அகர்வால் குறிப்பிடுறாங்க. இதே போல் அதாவது இது வாக்குகள் அதிகமானது எப்படி அதிகமாச்சு, எந்த வகையில் அதிகமாச்சு, தேர்தல் ஆணையம் 1-2 தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 140 தொகுதியில் ஏறுச்சுன்னா எப்படி ஏறும் அப்படிங்கிறதுக்கான கேள்வி நம்ம இது வெற்றி வாய்ப்பை முடிவு பண்ணக்கூடிய இடமா மாறுது இல்லையா? மிக நிச்சயமாக. நீங்கள் கடந்த காலத்துலலாம் ஏதாச்சும் ரொம்ப நெருக்கடி வருதுன்னா போஸ்டல் பேலட்டை மட்டும்தான் ரீகவுண்ட் பண்ணுற இதுக்கு போகும். அது பெரிய பிரச்சனையாகி அவ்வளவு பதற்ற சூழல்லாம் வாக்குச்சாவடிகளில் உருவாகும் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். பட் நம்ம தான் சொல்கிறோம்ல, 80 வாக்குகளில் தோற்றுருக்கக்கூடிய இடத்துல 200 வாக்கு கூட விழுந்து அவங்க தோற்றுருக்காங்க அப்படின்னா அந்த வெற்றி மார்ஜினில் பாதிக்கும் மேற்பட்ட வாக்குகள் கூடுதலாக இருக்குது அப்படின்னா இப்போ அந்த கேள்வியே நமக்கு ஆப்வியஸாக எழும் இல்லையா? அப்போ வெற்றி தோல்வியை இழுபறியில் இருந்த இடங்களில் எல்லாம்
அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, ஆளுங்கட்சி அல்லது மெஷினரி கொடுத்தார்களாகிற கேள்விக்கு இன்னைக்கு ஏன் எழும்புதுன்னா, தேர்தல் ஆணையம் ஆரம்பத்தில் இருந்து இதில் வெளிப்படைத்தன்மையோடு இல்லைங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, 17C ஃபார்மை யார் கொடுக்குறா? அங்கே தேர்தலில் பூத் ஏஜென்ட்டுங்க கிட்ட ஓட்டெல்லாம் முடிச்சுட்டு இவிஎம்ஐ சீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ ஓட்டு பதிவாயிருக்குன்னு காட்டிட்டு எழுதி கொடுத்துருது. இதே அந்த கவுண்ட்டு திறக்கும் போது இருக்கணும் இல்லை, நீங்கள் பூட்டி வச்சு சீல் வைக்கிற இவிஎம் மிஷினுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ திரும்ப திறக்கும் போது அதே நம்பர் தானே இருக்கும். எப்படி உங்களுக்கு 4000 ஓட்டு கூட வரும், எப்படி 1000 ஓட்டு கூட வரும், எப்படி 150 ஓட்டு கூட வரும் அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பதில் கிடையாது. கேள்வி கேட்டால் பதிலே சொல்ல முடியாதுங்கிறதா இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பூனம் அகர்வாலுக்கு குறித்து கேள்வி எழுப்பி, ஏன்னா இப்போ ஒரு பத்திரிகையாளர் போது எல்லா தரப்புலையும் கருத்து கேட்கணும், கொஷின்ஸை ரைஸ் பண்ணி எலெக்ஷன் கமிஷனுக்கு போன பிறகு அவங்க வெளியிட்டிருந்த டேட்டாவை அந்த அந்த பேஜில் இருந்து டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த டேட்டா இருந்தால் தானே இதை காமிச்சு ஆதாரம்னு காமிச்சு எக்ஸ்ட்ரா வந்திருக்குன்னு கேட்பேன். அந்த டேட்டாவை ரிமூவ் பண்ணியிருக்கு தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இப்போ எழுந்திருக்குது. ஒன்று. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் இதுவரைக்கும் இத்தனை ஆண்டுகால சுதந்திர இந்திய வரலாற்றில் இல்லாத ஒரு வேலையை இப்போ பண்ணாங்க. வழக்கமாக எலெக்ஷன் முடிஞ்சுது அப்படின்னா ஒரு ஃபேஸ்க்கும் இத்தனை லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னுட்டு எண்ணிக்கை வெளியே வரும். இந்த முறை அதை பர்சன்டேஜாக வெளியிட்டார்கள். அதுவே 11 நாள் 15 நாள் 2 வாரம் கழிச்செல்லாம் வந்துச்சு. நீங்கள் ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்ட்டு கேல்குலேட்டரை கொடுத்து ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கிற எல்லா 17C ஃபார்மிங் கொடுத்தா எண்ணி 6 நாளில் அந்த தம்பி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணோம், ஒரு 8ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க கேல்குலேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சா இல்லை சிஸ்டமில் டேட்டாவை போட்டு ஆட்டோ சம் கொடுத்தா எண்ணி சொல்ல போகுது. இந்த 6 நாள் ஆகிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு 14 நாளுங்கிற கேள்வி இருக்குது. நம்ம பார்த்து மகுவமைச்சரா போன்றவர்கள்லாம் இன்னைக்கு நைட்டு முடியுது, மறுநாள் 24 ஹவர்ஸ்க்குள்ளே மொத்த டேட்டாவே எடுத்து வெளியிட்டு கேட்டாங்க, ஒரு தனி ஆளாக இருக்கிற கேண்டிடேட் என்னால் முடியுது அப்படின்னா நீங்கள் தேர்தல் ஆணையம் இந்தியா முழுக்க உங்களுக்கு மிஷினரி இருக்குது, ஏன் செய்யலன்னு கேட்டாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை ஒரு இடத்தில் கூட நம்பகத்தன்மை இல்லை, வெளிப்படைத்தன்மை இல்லை. அதனுடைய நீட்சியாக வாக்கு எண்ணிக்கையிலேயே அவர்கள் ஏதோ செஞ்சிருக்கிறாங்களா, வாக்கு எண்ணிக்கையில் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, அதற்கு இவர்கள் பணிந்தார்களாங்கிற கேள்வியெல்லாம் வருது. இப்போ இந்த இடத்துல நம்ம வேற ஒரு விஷயத்தை கண்டாயம் ரைஸ் பண்ணணும். தேர்தல் ஆணையத்துக்கு ப்ரெஷர் எந்த அளவுக்கு போச்சு அப்படிங்கிற கேள்வி எழுப்பணும்னா, ஒரு நம்மளே பார்த்தோம், ஒரு 2-3 வீடியோக்கள் போய் இவிஎம்ல ஒரு மைனர் பையன் போய் ஓட்டு போட்டான். பிஜேபி காரருடைய பையன் ஒருத்தன் போய் 8 ஓட்டு போட்டான், வீடியோ எடுத்து லைவ்ல போட்டான். இந்த வீடியோ வெளியில் வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஃபேஸ் முடிஞ்சு அடுத்து 11 நாள் கழிச்சு அடுத்த ஃபேஸ் நடக்கும்போது வீடியோ வெளியில் வருது. தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கிற மறு தேர்தல்னுச்சு. ஆனால் 11 நாளாக ஓட்டு பூத்தை கேப்சர் பண்ணி கள்ள ஓட்டு போட்டாங்கன்னு அன்னைக்கு வேலைக்கு போனவங்க யாரும் ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு புகார் தெரிவிக்கல, இல்லை தெரிவிச்சு நீங்கள் நடவடிக்கை எடுக்கலையா? அப்போ இதுக்கு நீங்கள் துணை போனீங்களாங்கிற கேள்வி வருது இல்லையா? நீங்கள் பல எலெக்ஷன் இதுன்னு போகும்போது அதில் டிஃப்ரெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அந்த பூத்துக்கான ஆஃபீஸர்லேருந்து பல நம்பர் சீரியல் நம்பரில் குறைஞ்சது ஒரு 8 பேராச்சும் ஒரு இடத்துல ஓட்டு போகிற இடத்துல இருக்காங்க. இது போக ரிசர்வ்டு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க கூட சொல்ல முடியாது, உங்களுக்கு ஓட்டு போட வர இஸ்லாமியர்களை அடித்து விரட்டுவதற்கு நீங்கள் ரிசர்வ்டு போலீஸை யூஸ் பண்ணீங்கல்ல, பூத் கேப்சர் பண்ணவன உங்களால் பிடிக்கும் இல்லையா? வீடியோ வந்த பிறகு மறுதேர்தல்னா அதே சொல்கிறாங்க, அந்த ஓட்டு போட்டு இது பண்ணி அரெஸ்ட் ஆன பையன் கிட்டத்தட்ட 10-15 ஓட்டில் பூத்தில் போட்டான்னு. ஆனால் எந்த இடத்துல இருந்து வீடியோ ரிலீஸ் ஆச்சு, அந்த ஒரு பூத்துக்கு மட்டும் தான் நீங்கள் போட்டீங்க. இப்போ இது எல்லாத்துலேயுமே தேர்தல் ஆணையம் ஆரம்பத்திலிருந்தே பாஜகவுக்கு துணை போயிருக்கிறதோ, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் சமமான வாய்ப்பை ஏற்படுத்தாமல் துணை போயிருக்கோங்கிற கேள்வியில் நியாயம் இருக்கு. இது ஒரு சைடு வச்சோம் அப்படின்னா, அதாவது நமக்கு கூடுதலான வாக்காவது ஒரு 3000 வரைக்கும், குறைஞ்ச வாக்குன்னு பார்த்தா பூத்தில் பதிவான வாக்குகளை விட 16000 வாக்கெல்லாம் காணாமல் போயிருக்கு. குறிப்பாக எந்த கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஜெயிச்சார் இல்லையா? நல்ல வேலையா ஓட்டு டிஃப்ரென்ஸு. அதில் ஆக்சுவலாக எப்பயுமே ஒரு தியரி ஒன்று சொல்லுவாங்க, உங்களுக்கு வாக்கு குறையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி விகிதத்தை விட அது கம்மியாக இருந்தால் அது என்ன வேண்டாம், திரும்ப மறு வாக்குப்பதிவுக்கு போக வேண்டாம். இவரெல்லாம் கிட்டத்தட்ட 5 லட்சத்து தாண்டி வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அவர் தான் கூடங்கிறதுனால நம்ம இதை பெருசாக நினைக்கலனாலும், இதே விருதுநகர் தொகுதின்னு ஒரு உதாரணத்துக்கு விஜயபிரபாகரன் தொகுதின்னு எடுத்துப்போம், 4000 வாக்கு தான் டிஃப்ரென்ஸ். அங்கே 16000 வாக்கு காணாமல் போயிருந்தா நம்ம அதை எந்த வகையில் எடுக்க முடியாது? யாருக்கு விழுந்த ஓட்டு, எப்படி போயிருக்க வேண்டிய ஓட்டுங்கிற கேள்வி ரைஸ் ஆகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அதே அசாமில் கோக்ராஜ்ஹர் அப்படிங்கிற தொகுதியில் சுமார் 10,760 வாக்குகள் காணாமல் போயிருக்கு. இப்போ போட்ட ஓட்டுன்னு நீங்கள் எப்படி கவுண்ட் பண்ணி சொன்னீங்க? அதாவது இந்தியா இப்போ நம்ம ஒரு வேளை என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியும், பல நேரத்தில் ஹவருக்கு ஹவர் எவ்வளோ வாக்குன்னு கேட்குறாங்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி சொல்லணுன்றதுக்காக பூத்தில் இருந்து டேட்டா ஆப்ரேட்டர்ஸ் தான் எவ்வளோ ஆயிருக்கோ அதை சொன்னால் என்றது தான். இது தட்டும் போது தப்பாக போயிருக்க 1 இடம் 2 இடம் 5 இடத்துல வாய்ப்புன்னு நான் எடுத்துக்கலாம். இந்தியா முழுக்க 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் டேட்டா ஆப்ரேட்டர் தப்பாக சொல்லியிருக்கோம்.
சொல்லியிருப்பாங்க. நீங்கள் முடிச்சு எலெக்ஷன் எல்லாம் முடிச்சு 11 நாள் கழிச்சு எண்ணி சொன்னதுமா தப்பாக இருக்கும். அப்போ எண்ணும் போது எங்கே போச்சு அந்த 10,000 வாக்குகள் அசாம்லங்கிறதும், அதே போல் ஒடிஷாவில் தேக்கனல் அப்படிங்கிற தொகுதியில் 9,500 வாக்குகள் வரைக்கும் இல்லை. இப்போ போட்ட வாக்கு எங்கே போச்சுங்கிற கேள்விக்கு இப்போ நமக்கு பதில் கிடையாது. அப்போ இந்த ரெண்டுமே எப்படி நடக்குது என்கிற கேள்வி. நீங்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் அவங்க சொல்லலாம், நாங்கள் வந்து மார்க் போல் நடத்துவோம், அந்த வாக்குகளை ஒருவேளை அழைக்காமல் விட்டுருக்கலாம் அப்படின்னா, மார்க் போல் எடுத்த பிறகு ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தானே நீங்கள் என்றதையே கொண்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. விவி பட்டி நீங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கணும், இதையும் முடிச்சுட்டு ஃபார்மட் பண்ணிட்டு தான் நீங்கள் இதே ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஏதோ ஒன்றை ரொம்ப ஸ்ட்ராங்காக முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மறைச்சிட்டு இருக்குங்கிறத தாண்டி அழுத்தத்திற்கு துணை போய் இருக்கிறதா என்கிற கேள்வி நிற்கிறது. சில இடங்களில் அதுதான் விக்டரி மார்ஜினை விட அதில் பாதி காணாமல் போன வாக்கு, அதை விட கூடுதலாக காணாமல் போன வாக்குங்கிற இடம் வந்துச்சுன்னா அப்போ அந்த வேட்பாளர் ஜெயித்தவரா அப்படிங்கிற கேள்வி வருது. நீங்கள் நமக்கு சண்டிகரில் பார்த்துட்டோம், சூரத்தில் பார்த்துட்டோம், இது எல்லா மாடலும் நமக்கு சொல்லக்கூடியது. தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய ஒரு விங்காக மாறி மோடி என்கிற தலைவருக்கு சேவகம் செய்தவர்களாக தான் இருந்தார்கள்ங்கிற குற்றச்சாட்டில் எசன்ஸ் இல்லாமல் இல்லை, அதில் அடிப்படை முகாந்திரமே கிடையாது, அது அபாண்டம்னு நம்ம சொல்ல முடியாத இடத்துக்கு தேர்தல் ஆணையம் தன்னை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஏற்கனவே முதல் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு 11 நாள் கழிச்சு இவங்க வந்து வெளிவிட்டாங்க எவ்வளோ ஓட்டு வந்து போல இருக்குது அப்படின்னு. அப்போவே 6% அதிகமாக இருக்குது, 1,07,00,000 ஓட்டுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டாங்க. இதுக்கும் அதுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா? இல்லை, கட்டாயம். அதனால தான் அடுத்த 2 ஃபேஸை சேர்த்து அவங்க மொத்தமாக வெளியிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட் ஃபேஸை முடிச்சு உங்களுக்கு நாங்கள் விட்டுட்டோம்னு நீங்கள் இதை கண்டுபிடிச்சிடுறீங்கன்னு அடுத்த எல்லாத்தையும் சேர்த்து 5 ஃபேஸ் கழித்து கோர்ட்டுக்கு போன பிறகு அப்போ வந்து வெக்கேஷன் போகிறதுக்கு முன்னாடி சந்திரசூட் கேட்டார், இதை விடுறதுக்கு உங்களுக்கு ஏன் இவ்வளோ நேரம், உடனடியாக விடலாமே அப்படின்னு அவர் உத்தரவு போட்டுட்டு வெக்கேஷன் பெஞ்ச் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த 24 மணி நேரம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த 5 ஃபேஸ்னுடைய சேர்த்து இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. நடுவில் ஃபஸ்ட் ஃபேஸில் இந்த கேள்வி எழுந்து 1 கோடி வாக்கு கூடியிருக்குங்கிற கேள்வி எழுந்த உடனே அடுத்த ஃபேஸஸ்க்கு ப்ராப்பராக டேட்டாவை ரிலீஸ் பண்ணாமல் விட்டதுங்கிறதுமே எதையோ நீங்கள் மறைக்கிறீங்கிற இடத்துக்கு தானே வருது. அப்போ ஏதோ ஒன்றுனா லிங்க் ஆகக்கூடிய இடமும் மக்களுக்கு தகவலை தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை இல்லை என்று சொல்வதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? நம்ம எலக்டோரல் பாண்ட்லேயே பார்த்துட்டோம், இப்படி ஒரு தியரி நீங்கள் எடுக்கவே முடியாதுன்னு. இது பாஜகவினுடைய குரல். மக்களுக்கு தகவலை தெரிந்து கொள்ள அதிகாரம் இல்லை, அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நேரடியாக சட்டத்தில் இப்படி ஒரு லைன் எழுதலை அப்படிங்கிறதெல்லாம் பாஜகவினர் தங்களுடைய சட்டப்பூர்வமாக்கப்பட்ட முறைகேடுகளுக்கு, ஊழல்களுக்கு, அழிச்சாட்டியங்களுக்கு எடுத்துக்கொள்கிற வாதத்தை தேர்தல் ஆணையம் பேசுகிறது. தேர்தல் ஆணையம் பேசியதே பாஜகவோட லாங்குவேஜ். நீங்கள் அக்னி விபாத் ஸ்கீமை பிரச்சாரத்தில் பேசாதீங்க, அது வந்து இராணுவத்தை அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்துவது, அதனால் நீங்கள் விமர்சிக்க கூடாதுங்கிற கடிதத்தை எப்படி எழுத முடியும்? அது பாஜக நாளைக்கு யார் கவர்மெண்ட்டாக வந்தாலும் இந்த கவர்மெண்ட்டில் இருக்க எந்த பாலிசியும் மாற்ற முடியும்ல, அதுக்கான அதிகாரத்துக்கு தானே மக்கள்கிட்ட போகிறாங்க. அரசினுடைய எந்த பாலிசியையும் நீங்கள் இந்த பாலிசியை விமர்சிக்க கூடாதுன்னு சொல்வது தேர்தல் ஆணையத்துக்கு வேலையே கிடையாது. உங்களுக்கு என்ன வேலை? நாளைக்கு ஒரு வேலை இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா அதை தூக்கி ஸ்கிராப் பண்ணால் தேர்தல் ஆணைய முகத்தை எங்கே கொண்டு போய் வச்சுக்கோங்கிற கேள்வி இருக்குது. இதில் நடுவில் பொதுநல வழக்குகள் நம்ம எழும்புவாங்க இல்லையா, மக்களுக்கு நாங்கள் இந்த இலவசங்களை எல்லாம் கொடுக்குறோம், அந்த மாதிரி இலவச திட்டங்கள் நிறைய கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு அப்சர்வேஷன் மாதிரி கொடுத்தாங்க. ஆனால் இந்த மாதிரி போடுறாங்கன்னு உச்சநீதிமன்றத்தை வழக்கு வச்சோன்னே உச்சநீதிமன்றம் சொன்னது, ஒரு அரசை நடத்துக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்தால் அதை செய்வோங்கிறது அவங்களுடைய உரிமை சார்ந்தது, நிதி மேலாண்மை அவங்க தான் பண்ண போகிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது, அது வந்து வாக்கு கேட்பதற்கு பணம் கொடுப்பதற்கான இதோட ஈக்குவேட் பண்ணி இதை ஆசை காட்டுறாங்க, ஏமாத்துறாங்கன்னு எடுக்க முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லி அந்த கொட்டு வச்சு அனுப்பிச்சிச்சு. தேர்தல் ஆணையம் அதுக்கு பிறகு திருந்துச்சா இல்லை அந்த இதை வாபஸ் வாங்கிச்சாங்கிற கேள்வியெலாம் இருக்கு இல்லையா. அப்போ முழுக்க தேர்தல் ஆணையர்களாக யாரால், மோடியாலும் அமித்ஷாவாலும் நியமிக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்கள் வேறு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. எதிர்கட்சிகளுக்கான சமமான ஆடுதலம் இல்லாமல் அவர்கள் அதிலேயே இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த 130 எடுத்து ப்ராபப்ளி எதோ அதில், ஏன்னா இப்போ போன முறையே அந்த வழக்கிலே மிக எதிர்பாராத விதமான ஒரு தீர்ப்பு, ரொம்ப அது நம்ம அந்த தீர்ப்பில் மாறுபடுறோம். செகண்ட் வந்தவங்க மட்டும்தான் ரீகவுண்டிங் கேட்க முடியும் அப்படின்னு ஒரு அப்சர்வேஷனாக கடைசியாக இவிஎம் தொடர்பான வழக்கு வரும்போது உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. செகண்ட் வந்தவங்க, அதில் இன்னொன்று வேறு அவங்க சொல்லியிருக்காங்க, செகண்ட் வரவங்க மட்டும் ரீகவுண்டிங் கேட்கணும்னா ரீகவுண்டிங் ஆகிற செலவை நீங்கள் டெபாசிட்டாக கட்டணும். நீதிமன்றம் சொல்லுது டெபாசிட்டாக கட்டிட்டு என்ன சொல்லுங்கள், ஒருவேளை
அதில் சீட்டிங் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்க உங்களால் நிரூபிச்சிட்டிங்கன்னா காசை திரும்ப கொடுத்துருவோம், நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சு தான் அறிவிச்சிருவோம், இல்லைனா டெபாசிட் காசு போயிடும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. ஏன்னா எல்லாரும் வந்து எனக்கு சந்தேகம் இருக்குன்னு எழுப்புறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்படி ஒரு ஃபிக்ஸட் காஷன் டெபாசிட் வைக்கிறது என்பதெல்லாம் ஏற்கத்தக்கது அல்ல. அதையே மறுசீராய்வு உட்படுத்தணுங்கிறத தாண்டி இதை முழுக்க முழுக்க ஆவணங்களோட நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டுவது என்பதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு. நீங்கள் ஏன்னா இன்றைக்கி அதிகாரத்தில் வந்தாச்சு, இதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க காபந்துவாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே எல்லா மிஷினரியும் அவங்ககிட்ட தான் இருந்தது அப்படின்னா இப்போ மீண்டும் அவர்கள் அதிகாரத்தில் உட்கார்ந்து விட்டார்கள். இது தொடர்பான ஆவணப்படுத்துறது வந்து அத்தனை விஷயங்களை எடுத்துக்கிட்டு மறுபடியும் நீதிமன்றத்துக்கு போவது தான் ஒரே வழி. அதே காலகட்டத்தில் மீன்வைல் இந்த விஷயங்களை அம்பலப்படுத்துவதோடு இல்லாமல் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய நம்பர்ஸை வச்சுக்கிட்டு இன்னும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மக்கள் நலன் சார்ந்து செயல்பட முடியுமோ அதை நோக்கியும் எதிர்க்கட்சிகள் நகரணும். இது வந்துடும் மாறிடும். 2019 அந்த வழக்கு 2024 எலெக்ஷன் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, ஒரு ஃபேஸ் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் தான் எடுத்தாங்க. நீதிமன்றத்தில் வந்து தீர்ப்பு வந்து இது மாறி உட்காருவோங்கிறத யோசிக்காம இன்னைய ஸ்டேட்டஸ் கோவை எதிர்க்கட்சிகள் உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதும் பார்க்கணும். சட்ட போராட்டம் அது பாட்டுக்கு நடக்கட்டும், மிகப்பெரிய சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் எல்லா சைடும் இருக்கிறாங்க, எல்லாரும் இறங்கட்டும், அது பாட்டுக்கு பேரலாம் நடக்கட்டும். நீங்கள் இந்த பக்கம் உங்களுடைய பொலிட்டிக்கல் பேட்டில் தொடரணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்த சொன்னீங்க, நீதிமன்றத்தினுடைய தலையீடுகள் தேவை அப்படின்னு சொன்னீங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் நீதிமன்றம் வந்து இவிஎம் குறித்து எப்போல்லாம் வழக்கு வருதோ அப்போ அதை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கல, அந்த வழக்குகளை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ இவிஎம் குறித்து வந்திருக்கக்கூடிய டேட்டாஸே ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில் ஒரு உச்சநீதிமன்றம் என்னவாக செயல்பட்டால் சரியாக இருக்கும்? இல்லை, என்னவாக செயல்பட்டால்னா நீதிபதிகளை பொறுத்து அப்சர்வேஷன் இருக்கும். ஆனால் இப்போ அந்த வழக்கிலேயே அடுத்த ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். இவங்க அதை நோக்கி போகும்போது அடிஷ்னல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸாக இது எல்லாத்தையும் கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கு. ஆதாரங்கள் இருக்கு. இந்த எலெக்ஷன்லேயே அதாவது முதல் விஷயம் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் ஸ்ட்ராங்காக நிற்குது. ஏன்னா எலக்டோரல் பாண்ட்லையும் நின்றுச்சு, இந்த டேட்டாஸை ரிலீஸ் பண்ணாததுலையும் நின்றுச்சு. அப்போ அதையே கோட் பண்ணி உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த 2 வழிகாட்டுதலுக்கு மாறாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டதுக்கான ஆதாரங்கள் இதோ அப்படின்னு கொடுக்கும்போது சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் இவங்க என்ன கொண்டு போகிறாங்கிறத தாண்டி ப்ரேயர் என்ன எழுப்ப போகிறாங்க. பல நேரத்தில் வழக்கு தொடுக்கக்கூடியவர்கள் முக்கிய என்னென்ன இதுக்காக அந்த காரணிகள்னு லிஸ்ட் பண்ணும்போது சமயத்தில் சில ப்ராடாக ப்ரேயர்ஸ் கொடுத்துடலாம், இல்லை நீதிமன்றத்தால் கொடுக்க முடியாத சில ப்ரேயர்ஸ்குள்ளே போயிடலாம். டெக்னிக்கலாக அப்படி போய் லாக் ஆகாமல் அதை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அதை எடுக்கணுங்கிறது ஒன்று. நீதிமன்றங்கள் அதை ஸ்லோ பண்ணுது அப்படின்னா அதை ஃபாஸ்ட்டாக கொண்டு போகிறதுக்கு தொடர்ந்து சீனியர் கவுன்சில்ஸே போய் இன்சிஸ்ட் பண்ணுறது தான் சரியானதாக இருக்கும். அதை தாண்டி ஆக்சுவலாக இப்போ டேட்டாஸ் ராவாக இருக்கிறதா கொலட்டேட் பண்ணி அதை எந்த லெவலுக்கு இன்னும் கூடுதலாக ஆவணப்படுத்த முடியுமோ. இன்றைக்கி இந்தியா முழுக்க மாநில கட்சிகள், இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருடைய 17C ஃபார்ம்ஸையும் அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்து கம்பைல் பண்ணி தச்சு மொத்தமாக ஆவணங்களை அனுப்பிவிடுங்க. உட்கார்ந்து அவங்களே எடுத்து ஒவ்வொன்றா எண்ணி பார்த்து கூட ஜட்ஜஸ் பார்த்துக்கிட்டோம், இருக்கிற அத்தனையும் கொண்டு போய் ஆவணப்படுத்துங்க. அப்போ எந்த அளவுக்கு எவ்வளோ இங்கே நம்ம எவிடென்சஸை மற்ற விஷயங்களை கொலட்டேட் பண்ண முடியுமோ இதை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு லீகலாக அதை இன்னும் மூவ் பண்ணும்போது இருக்கிற சீனியர் கவுன்சில்ஸ் பெஸ்ட் லீகல் பிரெயின்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு போகலாம். மக்களிடமும் கூட இது பற்றிய விஷயங்களை திரும்ப 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 பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. நம்ம மெஷின்ஸ் சந்தேகப்படுறவங்கிறத தாண்டி அந்த சந்தேகம் அது இருக்கலாமா கூடாதா அது ஒரு பக்கம்னாலும் அது இல்லைனாலுமே நீங்கள் நம்ப தகுந்த ஆட்களாக நடந்துக்கிறீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் இவிஎம் இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளோ விஷயத்தில் குளறுபடி பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதிலிருந்து உங்களுக்கு இது வாக்குச்சீட்டு வச்சுருந்த காலத்திலேயே கள்ள ஓட்டு நிறைய போட முடியும். ஆனாலும் எவ்வளோ ஓட்டு போட்டாங்கன்னு அன்றைக்கி எண்ணி அடுத்த நாள் 24 மணி நேரத்தில் அந்த ஓட்டையே சொன்னாங்கல்ல. நீ இவிஎம்க்கு 11 நாள்னா அப்புறம் என்ன உங்களுக்கு டெக்னாலஜிங்கிற கேள்வியை நோக்கி தான் நம்ம நகர்றோம். அப்போ இதை வந்து தீர்ப்புகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க எவிடன்ஸ் பேஸாக சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ் பேஸ்டாக தான் சொல்கிறாங்க. அப்போ அதை நோக்கி நகர்த்தும் போது இருக்கக்கூடிய டேட்டாஸை இந்தியா முழுக்க இப்போ தமிழ்நாடுனா இங்கே டிஎம்கேயோட எல்லா 17C அவ்வளோ ஸ்ட்ராங்கான கட்டமைப்பு வைத்திருக்கக்கூடிய டிஎம்கே அதுக்கான இதுங்கிறது அனுப்பட்டோம். வெஸ்ட் பெங்கால்லேருந்து மம்தா, அகிலேஷ் இப்படி எல்லாரும் இருந்து கொலட்டேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகுதோ அதை ஒன்று போட்டுட்டு, ரெண்டாவது இந்தியா கூட்டணி தோற்றது தான் இதில் பெருவாரியான இடங்கள், அங்கெல்லாம் நீங்கள் கூடுதல் மறுவாக்கு எண்ணிக்கைக்கு போய் அப்ளை பண்ணுங்கள். ஒரு காஷன் டெபாசிட் கட்ட முடியாத அளவுக்கு நம்முடைய கட்சிகள் கிடையாது, போட்டுட்டு என்ன ஆகுது அப்படிங்கிறத அடுத்த கட்டத்துக்கு ஒருங்கிணைந்து பல முனைகளில் இருந்து தொடங்கும்போது, ஏன்னா நீங்கள் பெக்யூலராக ஒரு கேஸ் 2 கேஸ் போகும்போது 1 2 நீங்கள் சொல்கிறீங்க, மற்றவங்கலாம் போடலன்னு வரும். அப்போ எல்லா இடத்துல இருந்தும் புஷ் பண்ணுங்கள் என்ன ஆகுதுங்கிறத. இது வந்து உடனடியாக தீர்வு கிடைத்து விட போவதல்ல. கடந்த காலத்தில் அப்பா அவர்களுக்கு என்ன நடந்ததுங்கிறத நம்ம பார்த்தோம்.
அவருடைய இதில் அதை திரும்ப எண்ணிட்ட பிறகு என்னதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு போய் உச்சநீதிமன்றத்தை கதவுகளை தட்டி அதுக்கு ஆர்டர் ஓகே சொல்லி அவர் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சு இன்றைக்கி சபாநாயகர் ஆகிட்டார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் அந்த எலெக்ஷனில் ஜெயிச்சாரா தோத்தாராங்கிறத தெரியாமலே வச்சுருக்கிறது இருக்குல்ல. இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜுடிஷியரியினுடைய நிலையாக இருக்கும் என்றால் ஜுடிஷியரி தங்களை மறுபரிசோதனைக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறதுல இருவேறு கருத்தே இருக்க முடியாது. நீங்கள் உங்களால் இன்னைக்கு வரைக்கும் ஒருவேளை இன்றைக்கி அந்த ஆர்டரை ஸ்டேவை ரிமூவ் பண்ணிவிட்டு எண்ணி பார்த்ததில் அப்பாவை ஜெயிச்சிருந்தாருன்னா அந்த 5 ஆண்டுகள் அவரால் ஒரு எம்எல்ஏவாக தொடர முடியாமல் போனதற்கும் அந்த கான்ஸ்டியூன்சியினுடைய மக்கள் இருக்காங்கல்ல அவர்களுடைய முடிவுக்கு மாற்றாக ஒன்று நடந்திருக்கும் என்றால் அதை தடுக்க தவறிய நீதிமன்றத்திற்கு என்ன மாதிரியான பொறுப்புகளையும் தண்டனைகளையும் நீங்கள் வைக்க போறீங்கிற கேள்வி நம்ம நீதித்துறையை நோக்கி தான் கேட்கணும். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.